ஜமீன் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன், சாப்பிடாமலே வந்திருப்பேன். விருந்தே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. நான் கொஞ்சம் தயங்குனேன். ஆனா சின்னையா சாப்பிட்டே போகணும்னு சொல்லிட்டாரு. அதான் நல்லா சாப்பிட்டுட்டேன். என்ன துர்கா நீ மறுபடியும் இப்படி போய் சொல்ற? கௌரி, சும்மா சும்மாலாம் நான் போய் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லாத. அப்புறமா நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், பாத்துக்கோ. துர்கா, எப்பவுமே உதடு போய் சொல்லும், ஆனா கண்ணு போய் சொல்லவே சொல்லாது. அதனாலதான் நான் உன் கண்ணை பார்த்து இந்த கேள்வியெல்லாம் கேட்டேன். நீ என் கண்ணை பார்த்து பதில் சொல்லாம எங்கெங்கயோ பார்த்து பதில் சொன்னியா? அதுல இருந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது. என்ன கௌரி, போதுமா? நான் எதுக்கு உங்ககிட்ட போய் சொல்லணும்? சரி விடு துர்கா, ஜமீன் வீட்டுல விருந்து வச்சத நான் நம்பிட்டேன். உன் கல்யாணத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தடப்புடல சமைச்சிருந்தப்போ எனக்கு வேணும்னு நீ சாப்பாட கேரியர்ல எடுத்துட்டு வந்து நீ அகிலா அம்மா கிட்ட திட்டு வாங்கினியே, ஞாபகம் இருக்கா? அப்புறம் சத்யா அம்மா கொண்டு வந்து எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. இந்த ஊர்ல வேற யாருக்கு எந்த வீட்டுல விசேஷம்னாலும் நீ சாப்பிட போனா எனக்கு கொண்டு வராம நீ சாப்பிடவே மாட்ட. இப்போ உனக்கு விருந்து வச்சு அனுப்பின அந்த சித்தப்பா எனக்கு ஏன் கொடுக்கலன்னு நான் கேட்க போய் நான் உன்னை விசாரிக்கிற மாதிரி அது ஆயிடக்கூடாதுல்ல? நான் சாப்பிட்டேன் கௌரி, உன்னோட ஞாபகமாவே இருந்துச்சு. நான் அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். சரியா? சரி துர்கா, நீ என்ன பண்ண? ஏன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீயும் உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நானும் மாறி மாறி பேசிட்டு இருக்கோம். சரி விடு துர்கா, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. நான் போய் பூஜையை முடிச்சிட்டு வரேன். சரியா? வரேன். வேண்டாம், கௌரின் தூங்கிட்டு இருப்பா. இப்ப கதவை தட்டினா கௌரின் டிஸ்டர்ப் ஆவா. என்ன பண்ணலாம்? துர்கா, துர்கா, ஏ துர்கா, நல்லா தூங்கிட்டு இருக்காளே, இப்ப எப்படி எழுப்புறது? கௌரியவும் டிஸ்டர்ப் பண்ணாம எழுப்பணும். ஆனா எப்படி? என்ன பண்ணலாம்? ஆஹா, பேப்பரு. இதை தூக்கி போட்டா இதை ராக்கெட்டா செஞ்சு விடுவோம். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இவளை எப்படி எழுப்புறது? இவ வேற ஒரு வேலை இதை தூக்கி போட்டு அடிபட்டுருச்சுன்னா? இல்ல இல்ல, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், வேற ஏதாவது பண்ணலாம். இந்த பூவை தூக்கி போட்டு பார்க்கலாம்.
துர்கா யாரு? யாருக்கு யார் என்று சாமி போட்டு முடிச்சு வீணாக போகிறதே ரெண்டு உயிரை வதச்சு உறவு என்பது பிரிந்து செல்லவா. ஏய் துர்கா துர்கா நான் தான் பயப்படாத 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 சரியா? என்ன சின்னையா இந்த நேரத்துல இப்படி பண்ண பயப்படாம என்ன செய்வாங்க? நிஜமா நான் ரொம்ப பயந்துட்டேன். என்ன துர்கா நீ கிராமத்து பொண்ணு, பேய் பிசாசு, ராத்திரின்னு எதுக்கும் பயப்பட மாட்டேன்னு நினைச்சா நீ என்ன இவ்வளவு வீக்கா இருக்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய்? சிட்டியும் கிராமமும் எதிர்பாராம திடீர்னு இப்படி பண்ணா பயம் வரதானே செய்யும். சரி சரி விடு, பயப்படாத, கூல் 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 கூல். சரியாயிட்டேன் சின்னையா, இப்ப ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆமா சின்னையா, நீங்க எப்படி இந்நேரத்துல இங்க? அதுவா, அது ஒண்ணு இல்ல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? என்னாச்சு சின்னையா? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? நீ எந்த தப்பும் பண்ணல. தப்பே பண்ணாம வீட்ல எல்லாரும் உன்னை திட்டாங்கல்ல, அதான் மனசு ஒரு மாதிரியா இருந்தது. அப்படியே உன்னை நேர்ல பார்த்துட்டு போனா சரியா இருக்குமேன்னு தான் இங்க வந்தேன். அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்னையா, இதுக்காகவா இந்நேரத்துல நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க? அந்த விஷயத்த நான் அப்பவே மறந்துட்டேன் சின்னையா. அதுவும் இல்லாம என்ன திட்டினவங்க யாரு? நம்ம வீட்ல இருக்கவங்க தானே சின்னையா. உனக்கு இருக்கிற நல்ல மனசு எல்லாருக்கும் இருக்குமான்னு தெரியல துர்கா. சரி, எது எப்படியோ உன்னை பார்த்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதான் நான் வந்துட்டேன். நான் வந்ததுல உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. ஐயோ, என்ன சின்னையா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். துர்கா, நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சின்னையா. ஓ, நீ சாப்பிட்டியா? ஏய், என்னாச்சு? இல்ல, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் இன்னும் சாப்பிடல. அதான் நீ சாப்பிடலன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம்னு நினைச்சேன். அதனாலதான் நான் கேட்டேன். பரவாயில்ல. ஐயோ சின்னையா, ரொம்ப பசிக்குதா? இந்த நேரம் பார்த்து கிச்சன்ல சாப்பிடறதுக்கு கூட எதுவும் இல்ல. என்ன பண்றது? கூல், நீ எதுவும் டென்ஷன் ஆக வேண்டாம். எனக்கு கொஞ்சமா தான் பசிக்குது, மேனேஜ் பண்ற மாதிரி தான் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, விடு. ஐயோ சின்னையா, அப்படிலாம் பசியோட இருக்க கூடாது. உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க, 10 நிமிஷத்துல நான் செஞ்சு தந்துருவேன். உனக்கு எதுக்கு சிரமம் துர்கா? பரவாயில்ல, பாத்துக்கலாம். சின்னையா, உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது எனக்கு சிரமம் இல்ல சின்னையா. உண்மையை சொன்னா அந்த மாதிரி சந்தோஷம் வேற எதுவும் இல்ல. சரி சொல்லுங்க சின்னையா, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணு துர்கா. இப்போதைக்கு நீ என்ன செஞ்சு கொடுத்தாலும் அது எனக்கு பிடிக்கும். 10 நிமிஷம் இருங்க, உள்ள வந்து உட்காருங்க. உள்ள வாங்க சின்னையா, வாங்க. துர்கா, என்ன பண்ணிட்டு இருக்க? சின்னையா, நவுரு, நான் பண்றேன். ஐயோ சின்னையா, இல்ல சின்னையா, அதெல்லாம் வேண்டாம். பெரிய கஷ்டம் இது. என்ன கஷ்டம்? கோர்ட்ல பெரிய பெரிய கேஸ் எல்லாம் சும்மா ஊதி தள்ளிட்டு போயிட்டே இருக்கேன்.
போய் போய் இந்த காய்கறி கட் பண்றது எனக்கு கஷ்டமா? நீங்க வா, நவுறு 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 நவுறு. சினியா. ஒன்றும் பிரச்சனை இல்ல, நீ அடுப்ப பத்த வை, அடுத்த வேலையை பாரு. துர்கா, அது கூட நான் ஊதுறேன். இல்ல சின்னையா, உங்களுக்கு இதெல்லாம் கஷ்டம். ஏய், கோர்ட்ல எவ்வளவு கேஸ நான் ஊதி ஊதி தள்ளி இருக்கேன். இதெல்லாம் சின்ன விஷயம். குடு குடு. இந்த பக்கம் வா. இப்ப பாரு எப்படி ஊதுறேன்னு. ஏய் துர்கா, என்னாச்சு என்னாச்சு? ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு. ஏய், கண்ணை கசக்காத. சின்னையா, கண்ணு எரியுது. ஏய், இரு இரு, கண்ணை கசக்காதன்றல. ஒரு நிமிஷம் இரு, இப்ப சரியாயிரும், இப்ப சரியாயிரும். இந்த கண்ணை காட்டு. இப்ப எப்படி இருக்கு? அப்பாடா, சரியாயிடுச்சு சின்னையா. சின்னையா கொடுங்க, நானே இல்ல ஊதிக்கிறேன். நான் ஹெல்ப் பண்றேன். வேண்டாம் சின்னையா, நான் 5 நிமிஷத்துல சமையல் ரெடி பண்ணிடுறேன். ஓ, நீங்க கை கழுவிட்டு ஹால்ல போய் உட்காருங்க. வேண்டாமா? சரி, ஓகே. சின்னையா, சமையல் ரெடி, சாப்பிடலாம். வா, வாசனை ஆளைய தூக்குதே. போடு. ஆஹா, சூப்பரா இருக்கு, பிரமாதம். ஆமா, நீ கொஞ்சம் சாப்பிடலாம்ல, எனக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுத்த மாதிரி இருக்கும். இல்ல சின்னையா, நீங்க வயிறார சாப்பிடுங்க. ம். கௌரி, வா, நீ உட்கார்ந்து சாப்பிடு வா. இல்ல இல்ல, எனக்கு பசிக்கல. துர்கா, எனக்கு கொஞ்சம் உப்புமா வையேன், நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. சரிங்க சின்னையா. துர்கா, நான் அப்பவே சொன்னல. ஏய் கௌரி, இங்க வா, முதல்ல வந்து உட்காரு. வா சித்தப்பா. அட, வந்து உட்காரு. ஆமா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எப்ப பார்த்தாலும் துர்கா கிட்ட வந்து நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அது என்ன, உங்க 2 பேருக்குள்ள ரகசிய கோட் வேர்டா? அது எனக்கு தெரிஞ்சே ஆகணும், சொல்லு. அது வந்து அது சித்தப்பா. இந்த வந்து போயின்னு இழுக்காம நீ இன்னைக்கு என்கிட்ட உண்மையை சொல்லணும், ஓகே? அது ஒண்ணும் இல்ல சித்தப்பா. துர்கா சித்தி உங்களோட வந்தால, அப்படியே பேசாம இருந்திருக்கணும். அதை விட்டுட்டு கௌரி உன்னை பிரிஞ்சு இருக்க முடியல, உன்னை பார்க்காம இருக்க முடியல, உன்கிட்ட பேசாம இருக்க முடியல அப்படிலாம் சொன்னா. ஆனா நான் அப்பவே சொன்னேன், சித்தப்பா தனியா இருப்பாரு,
எப்படியோ அவர் உன்னை தேடி வருவாருன்னு சொன்னேன். ஆ? இதோ துர்கா தான் அத நம்பவே இல்ல. அதான் நான் அப்பவே சொன்னேன்ல அப்படின்னு இப்ப சொன்னேன். இல்ல உண்மையிலே இதான் ரீசனா? நிஜமா இதான் சித்தப்பா நடந்துச்சு. சரி சரி, நீங்க சித்தி சமையல வயிறு நிறைய ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுங்க. ஆக்சுவலி நல்லா இருக்கு, நீ டேஸ்ட் பண்ணி பாரு, சூப்பரா இருக்கு. சினியா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. போடு. காலனையா, அந்த ஊர்ல பூஜைய ஆரம்பிக்க போறாங்க. வேப்பல திருவிழாவை தொடங்க போறாங்க. அத அந்த துர்கா தான் எடுத்து நடத்தவும் போறா. ஆனா நீங்க சொன்ன மாதிரி இப்ப வரைக்குமே அங்க எந்த பிரச்சனையும் நடக்கலையே ஐயா. ஒச்சாயி, வேப்பிள்ள திருவிழாவை ஆவுடையப்பன் நடத்துறதா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இத உண்மையிலே நடத்த போறது ஆவுடையப்பனா இல்ல துர்காவான்னு ஒரு போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த வேப்பிள்ள திருவிழா நடக்காம போகும். இந்த காலனோட கால புத்தகத்துல நான் என்ன எழுதுனனோ அதுதான் நடக்கும். இந்த நேரம், இந்த நிமிஷம் காலனோட விதிப்படிதான் எல்லாமே அங்க நடந்துகிட்டு இருக்கோம் சாயி. ஓ, ஓம் சக்தி பராசக்தி. 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 गंभीर वन दुर्गये जय वीर जय दुर्गये कामाक्षि मीनाक्षि मगमायिये अंगाळि सेंगाळि अंगारिये गुंडामणि பராசக்தி. करुणागवल्लिये शिवनाग चेल्विये अरमलर नायकी अलगणकारिये मांगल्यवरदरुं मादेश्वरी मांगल्यवरदरुं मादेश्वरी मांगल्यवरदरुं मादेश्वरी मांगल्यवरदरुं मादेश्वरी ओम शक्ति 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 मायमे विलयाड मांगल्यम सदिनाड कन्नाय शिवशक्ति ओम शक्ति 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 மௌனத்தில் சூலம் மயக்கத்தில் நாகம் என் பாடல் கேட்கின்றதே தாயே உன் பாதம் கற்பூர தீபம் எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. நம்ம எல்லாரும் காப்பு கட்டிட்டோம். இனிமே எல்லாரும் மாசாணி அம்மனோட ஆசீர்வாதத்தோட வேப்பல திருவிழாவை நல்லா செய்யணும். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க அசலூர் போக கூடாது. அசலூர்ல இருக்கிறவங்க யாரும் நம்ம ஊருக்கு வரக்கூடாது. புரிஞ்சுதா? நம்ம ஆத்தாவை மட்டும் மனசுல நினைச்சுக்கிட்டு ஒழுங்கா பூஜை பண்ணணும். அம்மா மஞ்சள் தண்ணி கொண்டு வாங்கம்மா. துர்கா உட்காருமா. அம்மாடி கௌரி, துர்காவுக்கு மஞ்சள் தண்ணி ஊத்துமா. ஆத்தால நல்லா வேண்டிக்க. அம்மா இங்க கொடுமா பாப்பாடு. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. ஓம் ஓம் சக்தி பராசக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி பராசக்தி.
சக்தி பராசக்தி. விடையேறும் சிவனாரின் இடமாகம் குடியேறி உலகத்தை காத்தாயம்மா. ஓம் சக்தி பராசக்தி. 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 அக்னி குண்டத்துல போட்டுருமா? ஓம் சக்தி பராசக்தி. 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 ஓம் சக்தி ஓம் சக்தி பராசக்தி. 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 எப்படியோ துர்கா நினைச்ச விஷயத்த சாதிச்சிட்டா பாருங்களேன். இவ்ளோ தூரம் நம்ம எல்லாரும் சொல்லியும் அவளுக்கு அவ தலையில தான் கிரீடம் ஏறணும், அவ தலைமையில தான் இந்த வேப்பல திருவிழா நடக்கணும்னு ஆசை. இப்படி ஒரு அழுத்தமான பொம்பளைய நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லக்கா. ஐயா, எனக்கு இன்னும் கூட மனசு கேட்கல. ஊருக்கு வந்த பெரியவர் நீங்க ஒதுங்கி நிக்கிறதும், இந்த துர்கா என்னவோ ஊரு பெரிய தன கணக்கா எல்லா பூஜையும் அவ செய்யறதும் எனக்கு மனசு ஒப்பலையா. இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் பண்றதுல பெருசா விருப்பம் இல்லையே. யார் யாரோ சொன்னாங்கன்னு நீங்களும் தள்ளி நின்னு வேடிக்கை பாக்குறீங்க. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ குடிய கெடுக்கிறவ. அந்த துர்கா நல்லவ வேஷம் போட்டு இங்க பூஜை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் எங்க போய் சொல்றது? துர்கா வாங்கி வா, எல்லாருக்கும் ஆராத்தி காமிச்சிட்டு வா.
நடுங்குது என் தாய் வர அண்டா நடுங்குது ஆதிமகம் ஆயி திரி சூழியம்மா நிலியம்மா வெண்டையாடி வந்திரங்கு திறமக காளியம்மா உலகளந்த நாயகியே உயிரம்மா நீயே இல்லை எங்கள் உயிர் கட்ட நீயும் வாடியம்மா வாடியம்மா பராசக்தி 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 கோதுமை நெல்லு துவரை பாசிப்பருப்பு கொண்டக்கடலை மொச்சை எள் உளுந்து கொள்ளு எல்லா நவதானியங்களும் ஒண்ணு சேர்த்து கட்டி இந்த நவதானியத்தை காப்புக்குள்ள வைக்கிற ஆத்தா உனக்கு எந்த குறையும் வராம விழா எடுக்கிறோம் எங்களை நீதான் ஆத்தா வழி நடத்தணும் தாயே அங்கால பரமேஸ்வரி அகிலாண்டேஸ்வரி ஆதி பராசக்தி ஓம்கார பகவதி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி கம்பீர வனதுர்க்கையே ஜெய வீர ஜெய துர்க்கையே காமாட்சி மீனாட்சி மகமாயியே அங்காளி செங்காளி அங்காளியே தூண்டாமணி விளக்கில் கல கோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி தாயே கருணாகவள்ளியே சிவனாக ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி ஓம் சக்தி பராசக்தி பராசக்தி காளியே மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி மாங்கல்யவரம் தரும் மாதேஸ்வரி ஓம் சக்தி 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 மாயமே விளையாட மாங்கல்யம் சதிராட கண்ணாய சிவசக்தி ஓம் சக்தி 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 மௌனத்தில் சூலம் மயக்கத்தில் நாகம் என் பாடல் கேட்கின்றதே தாயே உன் பாதம் கற்பூர தீபம் என் தாலி பலம் கேட்கின்றதே ஒரு நிமிஷம் ஹலோ ஓம் சக்தி 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 விடையேறும் சிவனாரின் இடமாகம் குடியேறி உலகத்தை காத்தாயம்மா கலிகாலம் பெண்ணிற்கு அழகான மஞ்சள் பூசீதனமாய் தந்தாயம்மா நான் கூட உன் பிள்ளை அறியாயடி ஏன் இந்த பழிபாவம் அறியேனடி சொல்லென்று சொல் சில்லென்று சொல் அருள்வாக்கினை உன் திருவாக்கினை நில்லென்று சொல் நில்லென்று சொல் ஒரு தூக்கினை உயிர் கேட்டினை உன் நெஞ்சில் ஆடுதடி திருமாங்கல்யம் அதுபோல தாலி பலம் உறுதிபட செய்து விடு ஆலயத்தில் ஒளி வீசும் மணி தீபங்கள் என் வீட்டின் வம்சமது வெளிச்சம் பெற வந்து விடு என்னையா என்னையாச்சு சொல்லியா மருமக சாவித்திரி அம்மா குளத்துல செத்து கிடக்குங்கய்யா என்ன ஆமாங்க ஐயோ என்னையா சொல்ற
சாவித்ரி! ஐயோ சாவித்ரி, என்னமாச்சு? கடவுளே! ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ சாவித்ரி, என்னமாச்சு? யோ என்னையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போய் தூக்கிட்டு வாங்க மேல. ஐயா போங்கயா, தூக்கிட்டு வாங்கயா, தூக்கிட்டு வாங்கயா அவங்கள. ஐயா பாருங்க, சீக்கிரம் போங்க. எப்படி கிடக்குறாரு பாருங்க ஐயா. ஐயோ ஐயா ஐயோ, அட கடவுளே, ஆண்டவா! ஐயோ ஐயா, இந்த கொடுமையை பாருங்க ஐயா. ஐயா ஐயா ஐயோ, மருமக நிலைமையை பாருங்க ஐயா. ஐயா அம்மாடி, மாமா மாமான்னு பாசமா கூப்பிடுவியே, எனக்கு இனி யாருமா மாத்திரை மருந்து கொடுப்பா? இந்த மாமாவை தவிக்கி விட்டு போயிட்டியே. ஐயோ கடவுளே! ஐயோ ஆத்தா! ஐயோ ஆத்தா! இது என்னத்தா சோதனை? இப்படி கிடக்குறாரு பாருங்க. இவ எதுக்காக இப்படி திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு தெரியலையே. இப்படி பொசுக்குன்னு ஆத்துலயும் குளத்திலயும் விழுந்து சாக வேண்டியது, கடைசியில நியூஸ் கேஸ்ன்னு நாம தான் அலைய வேண்டியது. என்ன பிரச்சனையோ இப்படி யார்கிட்டயும் சொல்லாம குளத்துல விழுந்து உயிரை விட்டுருக்கா. என்னமோக்கா, ஷோ, சில ஜென்மங்க இருக்கே இப்படி எல்லாம் உயிரை விடுதுங்க, சில ஜென்மங்க இருக்கே உயிரை எடுக்குதுங்க. அம்மா, இப்படி எங்களை தவிக்க விட்டு போயிட்டியே. ஐயோ, ஏன்டி இப்படி பண்ண? என்னடி பிரச்சனை உனக்கு? மனசு விட்டு பேசிருக்கலாம்ல, இல்ல யார்கிட்டயாவது சொல்ல இருக்கலாம்ல. ஐயோ, இந்த குளத்துல பாக்குற என்னாச்சு? தர்மகர்த்தா மருமக சாவித்திரி அம்மா செத்து கிடக்காங்க. எதுக்கு இப்ப சாவித்திரி தற்கொலை பண்ணிக்கிட்டா? ஒண்ணுமே புரியலையே. ஐயா, உங்களுக்கும் சாவித்திரிக்கும் ஏதாவது தகராறு நடந்துச்சா? என்ன கௌரி, வார்த்தையெல்லாம் வேற மாதிரி வருது. உனக்கு என்ன, என் மருமகளை நானே கொண்டு இருப்பேன்னு சந்தேகமா இருக்கா? நீ சொல்லுவ, அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. பின்ன பாருங்க ஐயா, என்ன கேக்குறான்னு அந்த பொண்ணு. கேட்காமலே சொல்றீங்கன்னா அது உண்மையா இருக்குமோன்னு சந்தேகப்படுறதுல தப்பு இல்லையே. இத பாரு, வார்த்தை நீளுது. ஏதோ சாமி பொண்ணு அருள் வாக்கு சொல்றவளா இருக்கியேன்னு நான் அமைதியா இருக்கேன், இல்ல வேற மாதிரியா இருக்கும். நானே என் மருமகளை பறி கொடுத்துட்டு வார்த்தை வராம இருக்க. நீ வாய்க்கு வந்தபடி பேசாத கௌரி. கௌரி, விடு கௌரி. சாவித்திரி இந்த நிலைமையில பாக்க எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். எல்லா போராத காலத்துக்கும் நீ தாண்டி காரணம். நீ எப்ப எங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ அப்பவே எங்க குடும்பம் அழிய ஆரம்பிச்சிருச்சு. இப்ப உன் கையால கொடி மரத்தை ஊனி கூட முடிக்கல, அதுக்குள்ள ஊருக்குள்ள சாவு விழுந்து போச்சு. தரித்திரம் பிடிச்சவளே, உன்னை வேப்பில திருவிழா பண்ணக்கூடாதுன்னு சொல்லியோ அவ்வளவு தூரம் தெனாவட்டா பண்ணுனல, அதுக்குதான் இப்போ பெரிய தண்டனை கிடைச்சிருக்கு. காவேரி அம்மா, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? எதுக்கு துர்காவை பத்தி இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இவ வேற. ஹே குட்டி பிசாசே, என்னடி பிரச்சனை உனக்கு? பெருசா நீயே சாமி மாதிரி பேசுற. 4 பேருக்கு குறி சொன்னா நீயே கடவுள் ஆயிடுவியா? ஏங்க, அருள்வாக்கு சொல்ற பொண்ண இப்படி பேசுறீங்க? அவ சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அவ அங்க கைய வச்ச உடனே இங்க ஒருத்திக்கு கை நாடியே அடங்கி போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். அத பாருங்க, முகத்துல மஞ்சள், நெத்தியில குங்குமம், பார்த்தா ஏதோ சாமி குத்தமாகி பித்த புடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி தெரியுது. அந்த ஸ்லேட்ல கூட ஏதோ சூழ இருக்கு. எல்லாமே ஒரே குழப்பமா இருக்கு. யாருமே பார்க்காத நேரத்துல இப்படி சாவித்திரி செத்து கிடக்கிறது, காப்பு கட்டும் போது கெட்ட செய்தி வந்தது, எல்லாமே இப்படி தப்பா இருக்கு. இந்த வீணா போன மூதேவி கைய வச்ச ஆரம்பிச்சா
அதுக்குள்ள பாவம் தர்மகர்த்தா வீட்ல பெரிய காரியம் பண்ற மாதிரி ஆயிடுச்சே. இந்த கொடுமையை எங்க போய் சொல்றது? அன்னைக்கே நான் படிச்சு சொன்னேன். என் பேச்ச யாரு கேட்டீங்க? எல்லாருமா சேர்ந்து என் வாய் அடைச்சிட்டீங்க. இப்ப என்னாச்சு பாத்தீங்கல்ல? அநியாயமா என் மருமக செத்து கிடக்குறா. இப்ப யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. எனக்கு தான் எல்லாமே போச்சு. ஆத்தா அண்ணே, ஏன் எல்லாரும் இப்படி பேசுறீங்க? நான் என்ன பண்ணிட்டேன்? நான் ஜெயிலுக்கு போனது ஒரு தப்பான கேஸ்னு கோர்ட்ல நான் நிரபராதின்னு சொல்லிட்டாங்க. நான் சுத்தமானவ. என் வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப அந்த மாசாணி அம்மா நான் விரதம் இருந்து பூஜை பண்ணி வருஷம் வருஷம் இந்த வேப்பிலை திருவிழாவை எப்படி ஏத்துக்காம போயிருவா? நீங்களே சொல்லுங்க பாப்போம். ஏய், பசு மடியில கொசு கடிச்சாலும் அது பால் குடிக்காது, ரத்தம் தான் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீ எங்க இருந்தாலும் உன் நேரம் ஒரு ராசி எதுவுமே விளங்காது, நாசமா தான் போகும். இங்க பாரு துர்கா, யாருமே உன் மேல பழி போடணுங்கிற எண்ணத்துல பேசல. ஆனா இருக்கிற சூழல் அந்த மாதிரி இருக்க. என்ன பண்ண சொல்ற? இந்த பொண்ணு 2 நாள் முன்னாடி இறந்திருக்கலாம், இல்ல 2 நாள் பின்னாடி இறந்திருக்கலாம். இப்படி சரியா நீ காப்பு கட்டுற நேரத்துல இறந்திருக்கான்னா ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தானே அர்த்தம். இந்த நேரத்துல குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்கா சாவித்திரி. இந்த விஷயத்துல எல்லாருக்குமே ஒரு குழப்பம் தானே இருக்கும். பொச்சாயி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அந்த ஊருக்குள்ள பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சுன்னு. அந்த கௌரி துர்கா யாருமே நிம்மதியா இருக்க முடியாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன்ல. இப்ப பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்து போச்சு. காலனையா, நீங்க சொன்ன மாதிரியும் நீங்க நினைச்ச மாதிரியும் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அந்த துர்காக்கும் கௌரிக்கும் 2 பேருக்கும் பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு. அந்த தர்மகத்தாவோட மருமக இறந்து போனதுனால ஊருக்குள்ள எல்லாரோட நிம்மதியும் போயிடுச்சு. இனிமே அந்த ஊருக்குள்ள யாருமே நிம்மதியா இருக்கவே முடியாது. அந்த ஊரும் அந்த ஊர்ல இருக்கிற மக்களும் நாசமா அழியட்டும். பொறுத்திருந்து பாப்போம் அந்த கௌரி என்ன பண்றான். முடிஞ்சா அந்த கௌரி இனிமே அவ சக்தியை பயன்படுத்தட்டும். வர்ற வேப்பிள்ளை திருவிழாவுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கிற இந்த யுத்தத்துல ஜெயிக்க போறது அந்த கௌரியா இல்ல இந்த காலனானு பாத்துருவோம். என்ன நடக்குதுங்க? இப்பதான் சின்ராசு சொல்லி விஷயம் கேள்விப்பட்டு நேரம் இங்க வந்தேன். இங்க வந்து பார்த்தா என்ன துர்கா, நீ காப்பு கட்டில இருப்பேன்னு பார்த்தா ஊர் முழுக்க இங்க கூடி இருக்கீங்க. அதான் பதறி அடிச்சு வந்தேன். சாவித்திரி இறந்து போயிருக்கிறத பார்க்க ரொம்ப பதட்டமா இருக்கு. இல்ல, இதுக்கு மேல நம்ம எதுக்காக காத்து இருக்கணும்? நம்ம இமீடியட்டா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுவோம். அவங்க வந்து விசாரணை பண்ணட்டும். அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். இப்ப எதுக்கு போலீஸ்க்கு போன் பண்ண போறீங்க? ஏங்க, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, சும்மா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, எனக்கு என்னவோ இந்த சாவு தற்கொலையா இருக்குன்னு எனக்கு தோணல. இதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. இந்த தம்பி, என்ன தம்பி வேற மாதிரி பேசுறீங்க? என்னமோ என் மருமக சாவுல குழப்பம் இருக்கிற மாதிரி கை காட்டுறீங்க. ஐயா, நான் சரியா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தற்கொலை பண்ணி சாகுறவங்க இந்த மாதிரி முகத்துல மஞ்சள் பூசி குங்குமம் வச்சு ஏன் சாகணும்? காப்பு கட்டுற நேரத்துல எதுக்கு சாவித்திரி பணத்தை வெளியெடுக்கணும்? முதல்ல இது யார் பார்த்தா? நம்ம மயிலபுரத்து துரசிங்கம் தான் இந்த குளத்துல சாவித்திரி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு தகவல் சொன்னாரு. எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. இல்ல, அவங்க கழுத்துல ஏதோ கோடு மாதிரி இருக்கு. இதெல்லாம் சரியில்லை. இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. அதுக்கு தானே ஊர் பெரியவங்க, சாதிசனம், மக்கள் மனுஷங்க எல்லாம் ஒன்னா கூடி இருக்கோம். ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிருக்கு, என்ன எதுன்னு விசாரிக்க வேணாமா? இங்க பாருங்க, அது கொலையா தற்கொலையான்னு நீங்க முடிவு பண்ண கூடாது.
போலீஸ் விசாரிச்சு முடிவு பண்ணுவாங்க. எனக்கு என்னவோ இது தற்கொலை மாதிரி தோணல. நல்லா பிளான் பண்ணி நடத்தின கொலை மாதிரி தான் தெரியுது. தம்பி, நீங்க சுத்தி வளைச்சு பேச வேண்டாம். இப்ப நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நான் எதுக்கு சுத்தி வளைச்சு பேசணும்? தெளிவாவே சொல்றேன். சாவித்திரியை யாரோ ஒருத்தங்க கொலை தான் பண்ணிருக்காங்க. யார் அவனை கொலை பண்ணிருக்காங்க? யார் கொலை பண்ணிருக்காங்க? அதையும் நீங்களே சொல்லுங்க. அதையும் நானே கண்டுபிடிச்சு சொல்லிடுறேங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், அவ்வளவுதான். விசாரணை ஆரம்பிச்சா எல்லாரும் மாட்டுவாங்க. ஐயா விட்டுருங்க ஐயா. எப்படி விட முடியும்? போனது காசு பணம் இல்ல, ஒரு உயிர். இங்க பாருங்க, எதுக்காக கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுதான் ஆகணும். அதுவும் கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு 3 மாசத்துக்குள்ள செத்து போயிருக்கானா? ஒருவேளை அது தற்கொலையாவே இருந்தாலும் அந்த தற்கொலையை தூண்டினது யாருன்னு நமக்கு தெரிஞ்சு ஆகணும். இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் தனித்தனி செக்ஷன்ஸ் இருக்கு, தெரியும்ல? செக்ஷன் 304B டவுரி டெத் நடந்திருந்தா அதுக்கு 7 வருஷம் கடுங்கால தண்டனை. இந்த கேஸ் வெடிச்சு செத்தாலோ இல்ல தூக்கு மாட்டி செத்தாலோ இல்ல ஆத்துல கிணத்துல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாலோ அதுக்கு தனி செக்ஷன் இருக்கு. இப்படி உங்க இஷ்டத்துக்கு நின்னு வாய் கிழிய பேசிட்டு இருக்க முடியாது. சாவித்திரிய கொன்னது யாரா இருந்தாலும், ஏன் அது நீங்களாவே இருந்தாலும். என்னடா சொன்ன? என்ன சொன்ன? யார பார்த்து என்ன வார்த்தை சொன்ன? தர்மகர்த்தா, என்ன பண்றீங்க நீங்க? முதல்ல கை விடியா. என்ன நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றேன்? எங்க இருந்தோ வந்துட்டு சட்டம் பேசிட்டு இருக்கியா? 4 எழுத்து படிச்சுட்டா உனக்கு மடியில இருக்குமா? இத்தனை பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்குமல்ல, ஆளு யாருன்னு நினைச்ச? சித்தப்பா, ஊர்ல சில வழக்கம் இருக்கு, அதை மீறி நம்ம ஸ்டேஷன் வரைக்கும் போக முடியாது. இங்க பாருங்க, யாரு என்ன சொன்னாலும் சரி, இதை இப்படி எல்லாம் விட முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துட்டு கண்டிப்பா போகணும். நான் இதை சும்மா விட மாட்டேன். டேய், காப்பு கட்டுனா அசலூர்காரங்க யாரும் உள்ள வர முடியாது, உள்ளூர்காரங்க வெளியில போகவும் முடியாது. அதுக்காக யாரோ எப்படியே சாப்பிட்டுன்னு விட சொல்றீங்களா? ஜமீன் தம்பி, நீங்க உங்க பொண்டாட்டிக்கு நல்லது பண்ணணும்னு இந்த ஊர் கட்டுப்பாட்டை மீற நினைக்காதீங்க. ஏற்கனவே இந்த ஊருக்குள்ள போலீஸ் வரக்கூடாது, இந்த மண்ணை மிதிக்க கூடாதுன்னு சட்டம் போட்டிருக்கு. சரவண பெருமாள் பண்ண காரியம் தான் உங்க பொண்டாட்டிக்கு தெரியுமே. அவனை இந்த ஊரை விட்டு அனுப்பின பிறகு அந்த ஸ்டேஷனையே தீ வச்சு கொளுத்தி அந்த இடத்தையே காலி பண்ணியாச்சு. ஊர்ல மாசாணி அம்மன் சொல்றதா தீர்ப்பு. காக்கி சட்டை போட்ட ஒரு பயலும் இந்த ஊருக்குள்ள காலடி எடுத்து வைக்க முடியாது, எடுத்து வைக்கவும் விட மாட்டோம். இது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உங்க மருமக இறந்து போயிருக்கா, அத பத்தி யோசிக்காம இன்னும் கட்டுப்பாடு அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க. அசோக் சொன்னா கேளு, கொஞ்சம் பொறுமையா இரு. நாங்க எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படி என்ன பிடிவாதம் உனக்கு? பெரியப்பா, இது பிடிவாதம் இல்ல, ஒரு மர்டர் நடந்திருக்கு. அத பத்தி யோசிக்காம இன்னும் ஊரு பேரு கட்டுப்பாடு அது இதுன்னு காரணம் சொல்லிட்டு இருந்தா எப்படி? அதான் நான் கேக்குறேன். அசோக், இது ஒண்ணும் கோர்ட் இல்ல, வாய்தா வாங்க இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்க. இது ஊரு. இங்க இருக்கிறவங்க போலீஸ் ஸ்டேஷன் வேண்டாம்னு முடிவு பண்ணிருக்காங்க. இங்க வந்து நான் போலீஸை கூப்பிடுவேன், விசாரிப்பேன்னு நீ மட்டும் தண்ணி ரூட்ல போக முடியாது. இங்க எல்லாரோட எண்ணத்தையும் கேட்டுதான் முடிவு பண்ணணும். இல்ல பெரியப்பா, நான் என்ன சொல்ல வரேன்னா, அசோக் போதும் தம்பி, மேலும் மேலும் இந்த பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. இதுக்கு மேல யாரும் பேச வேண்டாம். எல்லாத்தையும் மீறி நீங்க கோர்ட்டு கேஸ்னு போனீங்க, அதுக்கப்புறம் இந்த ஊரே போராட்டம் பண்றத பாப்பீங்க. ஜாக்கிரதை. இதுல பேசுறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்துக்குமே இந்த துர்கா தான் காரணம். சொன்னாலும் சொல்லலனாலும் இவ கையால பண்ற பூஜைய ஆத்தா ஏத்துக்கல, அவ்வளவுதான். டேய் அசோக், உன் பொண்டாட்டிய காப்பாத்த நீ பாட்டுக்கு ஊர் வழக்கத்தை அழிக்கணும்னு பேசாத, இது நல்லா இல்ல. இத பாருங்க, எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லிக்கிறேன், இப்படி ஒரு விஷயம் சாதாரணமா நடக்கவே நடக்காது. அசோக் சொல்ற மாதிரி இது கொலையா இல்ல சாவித்திரி அவளாவே தற்கொலை பண்ணிக்கிட்டாளான்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி,
இப்படி ஒரு உயிரை காவு வாங்கியிருக்குன்னா நம்ம ஊரும் நம்ம மக்களும் ஆத்தாவோட கோவத்துக்கு ஆளா இருக்கோன்னு தானே அர்த்தம். அக்கா சொல்றது சரிதானே. திடீர்னு நல்ல காரியம் நடக்கும்போது மழை வந்து அதை தடுத்து நிறுத்தினாலோ, ஊர்ல எல்லாருக்கும் திடீர்னு கடன் பிரச்சனை வந்தாலோ, தீர்க்க முடியாத நோய் வந்து எல்லாரையும் ஆட்டி படைச்சாலோ, இல்ல சாவு விழுந்து நில குலைஞ்சு போனாலோ, நாம செஞ்ச பூஜைய ஆத்தா ஏத்துக்கலன்னு தானே அர்த்தம். ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க. துர்கா கையால பண்ண பூஜைய இத்தனை வருஷமா அந்த மாசாணி அம்மா மனசார ஏத்துக்கிட்டு தானே இருந்தா. என்ன கௌரி, துர்காவை பத்தி பேசினா மட்டும் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருதோ? நீ தானே சொல்லுவ மாசாணி அம்மா சன்னிதானத்துல நின்னு மணி அடிக்கிறது யாரா இருந்தாலும் நீதி கிடைக்கும். உனக்கு ஒரு நீதி, உன் குடும்பத்துக்கு ஒரு நீதி, எங்களுக்கு ஒரு நீதியா? அப்படி கேளுங்க ஐயா. தோஷம்னு சொல்லியும் ஒத்துக்க மனசு இல்லாம பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இவங்க மேல தப்பு இருந்தா அது தப்பே இல்லைன்னு வாதாடி ஜெயிக்கிறது தான் இவங்களோட வேலையே. துர்கா கைய வச்சு இது வரைக்கும் எங்க குடும்பத்துல ஒண்ணுமே விளங்கல. இவ வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எல்லாமே தப்பாதான் நடக்குது. இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து உங்க குடும்ப பிரச்சனைய மனசுல வச்சுக்கிட்டு துர்கா மேல பழிய போட்டு இந்த ஊரு பிரச்சனையெல்லாம் இழுத்து விட்டு வேடிக்கை பார்க்க முயற்சி பண்றீங்க. இதெல்லாம் சரியா இல்ல. ஏய் இங்க பாரு, நடந்த எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான். அவ்வளவு தூரம் ஊர் பெரியவங்க சொல்லியும் கேட்காம நீ தானே துர்கா துர்கான்னு ஆடுன. அதனாலதான் இப்ப எல்லாமே இப்படி வந்து விடிஞ்சிருக்க. எல்லாம் உன்னாலதான். பாத்தியா, எல்லாரும் சொல்றத கேட்டியா? மாமா பூஜை பண்ணிருந்தா இந்த உயிர் போயிருக்காதுல்ல. போதும் கௌரி, எனக்கு ஒண்ணு வேண்டாம். எனக்கு பரிவட்டம் வேண்டாம். இப்படி எந்த பொறுப்பும் தேவையில்ல. நான் தான் இந்த பொறுப்பை ஏத்துக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. அடே அப்பா, என்ன டிராமா பண்றீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? இவளுங்க விழா நடத்துறேன், அதை நடத்துறேன், இதை நடத்துறேன்னு இறங்குவாளாம். கடைசியில பிரச்சனை வந்தா மாமா தலையில போட்டுட்டு எஸ்கேப் ஆயிடுவியா? அடே அப்பா, இது உலக மகா நடிப்புடா சாமி. சரி, இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? யாரோ கொலை பண்ணிட்டு அம்மன் மேல பழிய போட்டு துர்காவையும் கோத்து விட பிளான் பண்ணிருக்காங்க பெரியமா. டேய், கோவிலுக்கு போகும்போது ஆக்சிடென்ட் ஆகுது. கோவில்ல சாமி கும்பிடும்போது தீ பிடிச்சு எரியுது. தேர் திருவிழால தேர் இழுக்கும்போது சப்பரத்துல நசுங்கி சாகுறாங்க. சாமி கும்பிட போகும்போது தண்ணிக்குள்ள மூழ்கி செத்துறாங்க. அவ்வளவு ஏன், கோவில்ல நேர்த்திக்கடன் செய்யும் போதே உயிர் பிரியுது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? சொல்லு. இதெல்லாம் பாவம். பண்ணின பாவம் சும்மா விடாது. பூஜை பண்ணும்போது அடுத்தவனை அழிக்கணும், அந்த குடும்பம் அழிஞ்சு போகணும். நாம இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சு பண்ணாம மனசார செய்யணும். ஏய், இந்த துர்கா அப்படியாடா? அதானே ஜமீன் வீட்டு வேலைக்காரியா வரும்போதே மருமகளா ஆகணும்னு ஐடியா பண்ணா. இப்ப ஜமீன் மருமகளா ஆயாச்சு. அவளுக்கு தானே முதல் மரியாதை. அதுக்குதான் ஐடியா பண்ணா. பேராசையில இப்ப கடவுளே இப்படி அவளுக்கு ஆப்பு வச்சிருச்சு. போது, நிறுத்துங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசாதீங்க. தீராத பிரச்சனையும் தீர்த்து வச்சு தீர்ப்பு சொல்ற அந்த ஆத்தா மாசாணி அம்மா மிளகா அரைச்சா போதும், அவ எல்லாத்தையும் மாத்தி வச்சிருவா. மனக்குறைய கொட்டினா போதும், அது எல்லாத்தையும் தீர்த்து வச்சிருவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாசாணி அம்மா, ஒருவேளை என் மேல தப்பு இருந்தா என் உயிரை இதே குளத்துல நீயே எடுத்துக்கமா. என்ன பண்ற நீ? துர்கா, சொன்னா கேளு. துர்கா, பிடிக்க. ஏய், துர்கா, ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க நீ? துர்கா, ப்ளீஸ். துர்கா, கொஞ்சம் அமைதியா இரு. யாரோ ஏதாவது சொல்றாங்கன்னா நீ ஏன் இப்படி உன்னை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா என்ன அர்த்தம்?
சொல்லு பாப்போம். இப்ப என்ன உங்க எல்லாருக்கும் இதுக்கான பதில் தெரியணும் அதானே? நான் சொல்றேன், என் மாசாணி அம்மா சொல்லுவா, இது அந்த அம்மன் மேல ஆணை. இன்னைக்கு ராத்திரி மாசாணி அம்மன் கோவில் கொடி மரத்துக்கு வெளியே யாகம் வளர்த்து நம்ம ஊர்ல நடந்த சாவித்திரி சாவுக்கு யாரு காரணம்னு நான் தெரிய வைக்கிறேன். இது சத்தியம். இங்க பாரு கௌரி, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னைக்கு நடக்க போற யாகத்துல நீ காரணத்தை கண்டுபிடிக்கிறியோ இல்லையோ அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ஆனா என் மருமக இப்படி கிடக்கிறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படி யாரும் இல்லாத அனாதை மாதிரி என் மருமகளை இப்படி போட்டு வைக்க முடியாது. இந்த பாரு, அவளை நான் மரியாதையோட கொண்டு போய் அடக்கம் பண்ணணும். ரொம்ப தைரியமான பொண்ணு என் மருமக. அவளை இந்த நிலைமையில பார்க்கும்போது என் இதயமே நொறுங்கி போன மாதிரி இருக்கு. தர்மகர்த்தா, அழாதீங்க. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். கவலைப்படாதீங்க. உங்க மருமகளோட இறுதி சடங்க மரியாதையா எடுத்து நடத்தலாம். லக்ஷ்மி, அழாதீங்க. யாருக்கும் இப்படி ஒரு நிலைமை வரக்கூடாது. தர்மகர்த்தையா, சாவித்திரி அம்மாவை நாம தூக்கிட்டு போனோம்னா கோயில் வழியா தான் தூக்கிட்டு போகணும். அப்படி தூக்கிட்டு போகணும்னா கோயில் நடைய சாத்தணும். ஏன்னா இறந்தவங்களை கோயில் வழியா தூக்கிட்டு போக முடியாது. என்னது? கோவில் நடைய சாத்தணுமா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. என்ன கௌரி பாப்பா, தெரியாத மாதிரி கேக்குற? இதுதானே நம்ம ஊர் வழக்கம். செத்து போனவங்களை கோயில் வழியா எடுத்துட்டு போகும்போது கோயில் நடைய சாத்துறது வழக்கம் தானே. நீங்க சொல்ல வர்றத நான் ஒத்துக்கிறேன். அது சாதாரண நாளா இருந்தா. ஆனா இப்போ அம்மனுக்கு பரிகார பூஜை நடக்கிறதுனால நம்ம கோவில் நடைய மூடக்கூடாது. இங்க எப்ப வேப்பில திருவிழா ஆரம்பிச்சதோ இதை இப்படியே நாம நிறுத்த முடியாது. ஒருவேளை நாம அப்படி பண்ணோன்னு வச்சுக்கோங்க, அது பெரிய தெய்வ குத்தமாகி இந்த ஊருக்கே பெரிய ஆபத்தாயிடும். என்ன கதை இது? இந்த ஊரே இது வரைக்கும் பார்க்காத பஞ்சம், பசி, பட்டினி இது எல்லாம் உருவாக ஆரம்பிச்சிடும். இங்க பாரு கௌரி பாப்பா, நீங்க சொல்றதை எல்லாத்தையும் நாங்க ஏத்துக்கிறோம். ஏன்னா நாங்க உன்னை அந்த கடவுளோட குழந்தையா தான் பாக்குறோம். அதனால நீ எங்களுக்கு நல்லது மட்டும் தான் பண்ணுவேன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நீ என்ன சொல்றியோ அதுபடி நாங்க பண்றோம். ஆனா கொம்பை சொல்றது மாதிரி இறந்தவங்களை இப்ப கோயில் வழியா கொண்டுட்டு போனா அங்க கோயில் நட திறந்துருந்துச்சுன்னா தீட்டு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. அதனால எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பண்ணு கௌரி பாப்பா. இங்க பாருங்க, நாம இப்ப இறந்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். அதுதான் நம்ம நாகரிகம், அதான் நம்மளோட பண்பாடு. அதை நான் உங்களை பண்ண வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா அதை நாம எப்பவும் கொண்டு போற கோவில் வழியா கொண்டு போகாம வேற வழியில நம்ம சாவித்திரி அம்மாவோட உடம்ப கொண்டு போலான்னு சொல்றேன். அப்படி கொண்டு போறதுனால அம்மனோட கண் பார்வையில இந்த இறந்து போன சடலம் படாது. அப்படி ஒருவேளை நாம கொண்டு போயிட்டா இந்த திருவிழாக்கு எந்த தீட்டும் வராதுங்கய்யா. கோவில் நடைய சாத்த வேண்டிய அவசியமும் இருக்காது. கௌரி பாப்பா, நீ சொல்றது சரியா தான் இருக்கு. ஆனா அதை பண்ணணும்னா நம்ம ஊரை சுத்தி 20 கிலோமீட்டர் தாண்டி தாமா போகணும். இங்க பாருங்க, நாம இப்போ ஒரு திருவிழாவை நடத்திட்டு இருக்கோம். இந்த திருவிழாவுல 1000 இடைஞ்சல்கள் வரதான் செய்யும். இடைஞ்சல்கள் எல்லாமே அந்த அம்மன் நமக்கு கஷ்டத்தை கொடுக்கறதா நினைச்சுக்கோங்க. எல்லாத்தையும் நாம கடந்து இந்த திருவிழாவை நல்லபடியா நடத்தி அந்த அம்மனோட முழு ஆசையையும் நாம நிறைவேற்றி ஆகணும். இங்க பாருங்க, இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நான் அந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க எல்லாரும் அந்த பிரச்சனையை இன்னும் நல்லா பெருசாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆள் ஆளுக்கு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் சாவித்திரி அம்மா விஷயத்துல பொறுமையா இருங்க. கோவில் வழியா எடுத்துட்டு போக முடியலனாலும் இந்த ஊரை சுத்தி நாம இவங்க உடம்ப எடுத்துட்டு போகலாம். ஏற்கனவே ஊருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இந்த சமயத்துல கோவில் நடைய சாத்துறது ரொம்ப பெரிய தப்பா போயிடும். அதனாலதான் திருவிழா நடந்து முடிகிற வரைக்கும்
கோவில் நடைய சாத்த கூடாது. என்ன கௌரி பேசுற? இறந்து போனது என்னோட மருமக. உன் வீட்டுல இப்படி ஒண்ணு நடந்திருந்தா அதோட வலி என்னன்னு உனக்கு தெரியும். இங்க பாருங்க தர்மகர்த்தா ஐயா, இப்ப சாவித்திரி அம்மா விஷயத்துல என்ன முடிவு எடுக்கணும்னு நான் யாகத்துல அம்மன் கிட்ட கேட்டு உங்க எல்லாரும் முன்னாடியும் சொல்றேன். இந்த பிரச்சனைய நானே தீக்குறேன். அதுக்கப்புறமா என்ன ஏதுன்னு நம்ம பொறுமையா பேசிக்கலாம், சரியா? மாசாணி அம்மா, தொடர்ந்து இந்த ஊர்ல மர்மமா நடந்துகிட்டு இருக்குமா? அந்த மர்மத்துக்கு காரணம், அந்த சாவுக்கான காரணம் யாருன்னு சொல்ல ஆத்தா. எதனால சாவித்திரி அம்மா இறந்து போனாங்க? அவங்கள இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த கொலைகாரன் யாருங்கிறத நீ தான் தாயே சொல்லணும். ஐயோ 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 ஐயோ, இங்க பாருங்க, இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், என்னோட மருமக சாவித்திரி தெய்வ குத்தத்தாலதான் இறந்து போயிருக்கா. ஊர்கோவிலோட தர்மகர்த்தாவா இருந்துகிட்டு இந்த வேப்பில திருவிழாவுக்கு வேற வழியே இல்லாம உங்க எல்லார் பேச்ச கேட்டு நாடு சம்மதிச்சிட்டேன். ஆனா நான் பண்ணது தப்புங்கிறத உணர வைக்கத்தான் அந்த அம்மன் உக்கிரமாகி என்னோட குடும்பத்தில் இருக்கிற ஒரு உயிரையே காவு வாக்கிட்டா. இதுக்கப்புறமும் இந்த கௌரி பேச்சையும் அந்த துர்கா பேச்சையும் என்னால கேட்க முடியாது. இவங்க பேச்சை இன்னும் கேட்டா இந்த ஊரே வீணா போயிடும். இந்த ஊரோட தர்மகர்த்தா எனக்கே இந்த நிலைமைனா அப்ப உங்களுக்கெல்லாம் என்ன கதின்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் என் மருமக இறுதி சடங்குக்கு நான் காத்திருக்கணுமா? இப்ப முதல்ல என் மருமகளை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகணும். இது சாமி குத்தம் ஆனதோட மட்டும் இல்லாம இந்த துர்கா கௌரி 2 பேரும் சேர்ந்து அம்மன் தோஷத்துக்கு ஆளாக்கிட்டாங்க. நாம எப்ப ஆவுடையப்படையா ஜமீனுக்கு திருவிழாவுல முதல் மரியாதை கொடுக்காம எப்ப இந்த துர்காவுக்கு வேப்பில திருவிழாவுக்கு அனுமதி கொடுத்தோமோ அப்பிருந்தே இந்த ஊர்ல எல்லாமே தப்பு தப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் இப்ப தெய்வ குத்தம் வந்திருக்கு. கூடவே இந்த அம்மனும் தோஷத்துக்கு ஆளாயிருக்கா ஐயா. இப்ப இந்த ஊருக்கும் தோஷம் பிடிச்சிருச்சு. அதனால முதல்ல கோயில் நடைய சாத்தணும். அதுக்கப்புறம் முறைப்படி பெரிய பெரிய சாமிங்களை அழைச்சு பூஜை செஞ்சு அம்மனோட கோபத்தை தணிக்கணும். அம்மன் இப்போ ரொம்ப உக்கிரமா இருக்கிறதால இப்போதைக்கு வேப்பில திருவிழாவை நடத்த கூடாது. ஐயா, முதல்ல நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. துர்கா, இறந்து போன என் மருமகளை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகும்போது கோயில் நட திறந்திருக்க கூடாது. இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, துர்கா கொஞ்சம் அமைதியா இருக்கியா? தர்மகர்த்தா ஐயா சொல்றதுதான் சரி.
நமக்கும் இதை விட்ட வேற வழி இல்ல. நேரம் வேற ஆகிக்கிட்டே இருக்கு. இதுக்கப்புறமும் இன்னும் சாவித்திரியோட உடலை எடுக்கலன்னா எல்லாமே தப்பா போயிடும். இந்த ஊர்ல யாருக்காவது ஏதாவது ஒண்ணுன்னா முதல்ல பதறி அடிச்சு ஓடி வர்றது நம்ம தர்மகர்த்தா தான். இன்னைக்கு அவர் குடும்பத்திலேயே இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. அதனால இருக்கிற சூழ்நிலையில நாம எல்லாரும் தர்மகர்த்தா பேச்ச கேட்டு கோயில் நடைய இழுத்து மூடிடலாம். மாமா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீங்களே முன்னாடி நின்னு இந்த வேப்பில திருவிழாவை எடுத்து நடத்துங்க. ஆனா கோவில் நடைய மட்டும் இழுத்து மூட வேண்டாம் மாமா. ஏய் நிறுத்து. அதான் பெரியவர் சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன குறுக்க குறுக்க வந்த வாயாடுற? அம்மனோட கோபத்துக்கு ஆளாகி இந்த ஊர்ல ஒரு சாவு விழுந்திருக்கு. ஆனா அத பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம திருவிழாவை நடத்தணும்னு உன் வீம்ப காட்டிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் இங்க நாங்க ஆள் கிடையாது. தர்மகர்த்தாவும் பெரியவரும் சொல்ற மாதிரி கோயில் நகையை பூட்டுறதுதான் இதுக்கு ஒரே வழி. ஏப்பா, ஒரு 4 பேர் போய் நம்ம எல்லையில இருக்கிற குளத்தகர அம்மன் கோவிலையும் ஊருக்குள்ள இருக்கிற மாசாணி அம்மன் பெரிய கோயிலையும் இழுத்து பூட்டுக்கப்பா. நான் சொல்ற வரைக்கும் யாரும் நடைய திறக்க கூடாது. சீக்கிரம் போங்க. அப்பாடா. மாசாணி அம்மா, அந்த கொலையாளி யாருன்னு அவங்க முகத்தை எனக்கு காட்டுமா? கம்பீர வனதுர்க்கையே, ஜெய வீர ஜெய துர்க்கையே, காமாட்சி மீனாட்சி மகமாயியே, அங்காளி செங்காளி அங்காளியே, குண்டாமணி விளக்கில் கனகோபம் காட்டுகிற சண்டி சமுண்டி பகவதி தாயே, கருணாகவள்ளியே, சிவனாக செல்வியே, அரமலர் நாயகி, அதர்வனக்காளியே, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி, மாங்கல்யவர் தரும் மாதேஸ்வரி. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி. மாயமே விளையாட மாங்கல்யம் சதிராட கண்டாய சிவசக்தி. ஓம் சக்தி 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 ஓம் சக்தி. மௌனத்தில் சூலம் மயக்கத்தில் நாகம் என் பாடல் கேட்கின்றதே. தாயே உன் பாதம் கற்பூர தீபம் என் தாலி பலம் கேட்கின்றதே. Shakti Om 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 Shakti. விடையேறும் சிவனாரின் இடமாகம் குடியேறி உலகத்தை காத்தாயம்மா. கலிகாலம் பெண்ணிற்கு அழகான மஞ்சள் பூசீதனமாய் தந்தாயம்மா. நான் கூட உன் பிள்ளை அறியாயடி, ஏன் இந்த பழிபாவம் அறியேனடி. சொல்லென்று சொல், சில்லென்று சொல்,
वनदुर्गये जय वीर जय दुर्गये कामाक्षि मीनाक्षि मगमायिये अंगाळि सेंगाळि आंगाळि எப்படி இப்படி ஆச்சு? கொலையாளியோட முகம் வரணும்னு கேட்டா அம்மனோட முகம் வந்திருக்கு. ஏதோ தப்பா நடக்குது. அம்மா, அந்த கொலையாளி யாருன்னு எனக்கு காட்டுமா. உன்னோட அருளால எனக்கு கிடைச்ச தெய்வீக சக்தியால அந்த கொலையாளி யாருன்னு எனக்கு காட்டுமா. சக்தி வேலை செய்யலையே, ஏமா என்ன சோதிக்கிற? வச்சாயி, நான் சொன்னது மாதிரியே அந்த ஊர்ல பிரச்சனையை உருவாக்கி அது மூலியமா அங்க நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த அம்மன் தான் சொல்லி நடக்க இருந்த அந்த திருவிழாவை நிப்பாட்டி அந்த மாசாணி அம்மன் கோவிலையே மூட வச்சிட்டேன். இப்போ நிரந்தரமா அந்த அம்மனையே கட்டி போட்டுட்டேன். அதோட விளைவா இன்னைக்கு கோயிலையும் சாத்திட்டாங்க. இப்ப இது இந்த காலனோட முதல் வெற்றி. என் மருமக சாவித்திரிய இப்படி அநியாயமா இந்த அம்மன் காவு வாக்கிருச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த துர்காவும் கௌரியும் தான். நான் எவ்வளவோ படிச்சு சொன்னேன். ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் இந்த திருவிழாவை நடத்தினா அம்மனோட கோபத்துக்கும் தெய்வ குத்தத்துக்கும் ஆளாவாங்கன்னு. அது தீட்டுன்னு சொன்ன. ஆனா நீங்க எல்லாரும் இந்த துர்கா தான் நடத்தணும் அப்படின்னு சொல்லி கடைசியில என் மருமக சாவித்திரிய இப்படி அநியாயமா நான் சாக கொடுத்துட்டு நிக்கிறேன். தர்மகர்த்தா, மனசை தேத்திக்கோங்க, அழாதீங்க. என்னையா நான் பண்ணுவேன்? இவ இந்த ஊருக்கு வந்ததும் ஒரு பொணம் விழுந்துருச்சு. இவளை இந்த திருவிழாவை பண்ண அனுமதிச்சதால இன்னும் எத்தனை பேரை காவு வாங்க போறாளோ. இவெல்லாம் ஒரு மனுஷியா? இவ பிறந்ததுக்கு பேசாம பிறக்காமலே இருந்திருக்கலாம். யாருக்கு இவளால நிம்மதியே இல்ல. என்ன இத பாரு துர்கா, நான் வயிறறிஞ்சு சொல்றேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. உன் வீப்பை காட்டுறதுக்கு நீ போட்டி போட்டு முதல் மரியாதை பரிவட்டம் எல்லாம் உனக்கு வந்து சேரணுங்கிறதுக்காக நீ பண்ண எல்லா தப்புக்கும் அந்த ஆத்தா
ஏன் மருமகளோட உயிரை காவு வாங்கிட்டா? சரி சரி, எல்லாரும் தர்மகர்த்தா வீட்டுக்கு போயிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். கிளம்புங்க, வாங்க. அம்மா மாசேனி அம்மா, மனசளவுல நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ணதில்ல. இந்த ஊர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே எனக்கு உடம்புக்கு முடியாதப்ப கூட நான் ஆஸ்பத்திரியில இருந்து கிளம்பி நேரம் இங்க வந்தேன். ஆனா அது எதையுமே புரிஞ்சுக்காம எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே சொல்றாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏய் துர்கா, அழாத. ஒச்சாயி, இந்த நிமிஷத்திலிருந்து அந்த கௌரிக்கு சக்தி இருக்காது. மறுபடியும் முறைப்படி பூஜை பண்ணி அந்த மாசாணியம்மன் கோயில் நடைய திறக்கிற வரைக்கும் அந்த கௌரிக்கு சக்தி இருக்காது. இதுக்கப்புறம் அந்த கௌரியால ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த கௌரியோட எல்லா சக்தியும் அழிஞ்சு அவ இப்போ வெறும் சாதாரண கௌரியா கையேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டு தான் இருப்பா. அவ பிறந்த அதே மண்ணுல அவ குலதெய்வமா வழிபடுற மாசாணியம்மன் கோயில் மூடப்பட்டதுல இருந்து அவ ஒரு நடமாடும் பொணம் மாதிரி ஆயிட்டா. இனிமே அவ செத்து போன பாம்பு மாதிரி எந்த வீரியமும் இருக்காது. இனி அவளால எதுவுமே பண்ண முடியாது. இப்போ அவளுடைய மந்திர தந்திரம் எதுவுமே வேலை செய்யாது. என்னோட ஆட்டத்தை ஆரம்பிச்சு இப்போ நான் அவளை அழிக்க போறேன். இந்த ஊர் மக்கள் எல்லாரையும் குழப்பி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி நான் நினைச்ச காரியத்தை நடத்த போறேன். அதனால தான் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி திரையில பாக்குறப்ப அதுல அந்த மாசாணி அம்மனோட உருவத்தை தெரிய வச்சதே இந்த காலன் தான். மொத்தத்துல அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அழிஞ்சு போகணும். அவங்களோட சேர்ந்து இந்த துர்காவும் அழிஞ்சு போகணும். அதுக்கப்புறம் அந்த கௌரிய என் கையாலேயே நரபலி கொடுத்து நான் நினைச்ச சக்திய என்னோட காளிக்கிட்ட இருந்து நான் வரமா வாங்கணும். துர்கா, என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? ஏன் துர்கா அழுதுட்டு இருக்க? என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். துர்கா, துர்கா, நில்லு துர்கா. துர்கா, கௌரி, எல்லாரும் சொன்னப்பவே பேசாம மாமாவே இந்த வேப்பில திருவிழாவை பண்ண வச்சிருக்கலாம்ல. கடைசியில எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? அம்மனோட கோவத்துக்கு நம்ம ஆளாயிட்டோம். துர்கா, நான் வேணும் நான் பண்ண. நம்ம ஊரும் நம்ம ஊர் மக்களும் நல்லா இருக்கணும்னு நினைச்சதை விட நான் வேற என்ன தப்பு செஞ்ச துர்கா? வருஷம் வருஷம் நீ தானே வேப்பில திருவிழாவை நடத்துவ. உன்னை வச்சு நடத்தி தரேன்னு தானே நானும் அந்த மாசாணி அம்மனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் என்னோட சத்தியத்தை தானே காப்பாத்தினேன். அது எப்படி துர்கா தப்பாகும்? அது எப்படி சாமி குத்தமாகும்? சாமி குத்தோன்னு நாம சொல்லலையே, அந்த சாமியை தானே வந்து சொல்லிருக்கு. அப்படின்னா வேப்பில திருவிழா நடக்கிறது அந்த அம்மனுக்கு பிடிக்கலன்னு தானே அர்த்தம். துர்கா, இத்தனை வருஷமா பிடிச்சிருந்த அம்மனுக்கு இந்த வருஷம் மட்டும் ஏன் பிடிக்காம போகும்? அப்ப இந்த ஊருக்காரவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது குத்தமாயிடுச்சு என்னமோ. துர்கா, நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? உனக்கு என்ன ஆச்சு? சரி துர்கா, நீ சொல்றபடியே வச்சுக்கிட்டாலும் நீ என்ன தப்பு பண்ண? நீ தப்பு பண்ணிட்டா ஜெயிலுக்கு போன.
செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த. நியாயமா பார்த்தா உன்னையே நம்பிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ஏன் இவ்ளோ சோதனை கொடுக்கறேன்னு நாம தான் அந்த மாசாணி அம்மன் கிட்ட கேள்வி கேட்கணும். இது ஒரு போதும் குத்தம் ஆகாது துர்கா. இதுல வேற ஏதோ சதி இருக்கு. வேற என்ன சதி இருக்க முடியும்? அது உன் சக்தியால கண்டுபிடிக்க முடியாதா? கோவில் நடைய சாத்துறதுக்கு அப்புறம் நான் கஷ்டப்பட்டு எனக்கு கிடைச்ச சக்தி எல்லாமே இப்போ என்ன விட்டு போயிடுச்சு துர்கா. கோவில் வேப்பில திருவிழாவை மாமாவே நடத்திருந்தா இந்த பிரச்சனை எதுவும் வந்திருக்காதுன்னு எனக்கு தோணுது கௌரி. துர்கா, திரும்ப திரும்ப அதே பிரச்சனைக்கு வராத. வேற யாராலையும் இத பண்ண முடியாது. நீ தான் விரதம் இருந்து வேண்டிக்கிட்டு இத பண்ணணும்னு சொன்னல, அப்புறம் ஏன் நீ திரும்ப திரும்ப அதே பிரச்சனைக்கு வர துர்கா? அப்ப ஏன் இன்னைக்கு அம்மாவோட முகம் தெரியுது? இதுக்கு உன்கிட்டே பதில் இல்ல கௌரி. எல்லாரும் முன்னாடியும் கொலைகாரங்க யாருன்னு நீ காட்டும் போது அம்மன் முகம் தானே தெரிஞ்சது. துர்கா, அதுல வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. நீயும் நானும் 1000 பேசலாம், ஆனா ஊர் மக்கள் முன்னாடி அந்த அம்மன் நான் தான் உசுர காவு வாங்கினேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி தானே இருந்தது. நான் வேப்பில திருவிழாவை எடுத்து நடத்த போற நேரம் தான் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு இந்த ஊர் மக்கள் பேசுறதெல்லாம் நியாயமா தானே இருக்கு. கடவுள் கடவுள்னு நம்ம கும்பிடுறோமே, அப்போ அந்த கடவுள் இதெல்லாம் பார்த்துட்டு சும்மாதான் இருக்கா? மாசாணி அம்மனை நினைச்சு நான் விரதம் இருந்து யாகம் பண்ணேன். கடைசியில அது அம்மன் முகத்தை காட்டும்னு நான் நினைச்சே பார்க்கல. துர்கா, இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்கு. இத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். இங்க பாரு, நான் சொல்றது கேளு. இந்த திருவிழாவை நீ தான் நடத்தணும். இது வரைக்கும் நான் உனக்கு ஏதாவது தப்போ இல்ல கெடுதலோ பண்ணிருக்கேனா சொல்லு. என்னோட விஷயத்துல நீ மாத்தி பண்ணிட்டேன்னு நான் நினைக்கல கௌரி. ஆனா இந்த ஊர் மக்கள் எல்லாரும் உன் மேல பழைய போட்டு கோவப்படும் போது எனக்கு மனசு தாங்கல கௌரி. இதே ஊர்ல அம்மனோட குழந்தையா நீ சொன்ன எவ்வளவோ விஷயம் நடந்திருக்கு. இந்த ஊர் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா நீ ஓடி வருவ. உனக்காக இல்லைனாலும் இந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நீ வாழ்ந்திருக்க. ஆனா இதை யாருமே நினைச்சே பார்க்கலையே கௌரி. ஒவ்வொருத்தரும் கல்ல விட்டு எறிகிற மாதிரி எல்லாரும் உன் மேலதானே தப்புன்னு சொன்னாங்க. கடைசியில நம்ம கும்பிடுற அந்த மாசாணி அம்மாவும் நான் தான் கொலை பண்ணேன்னு ஒத்துக்கிட்டாலே கௌரி. இங்க பாரு துர்கா, எல்லாமே சரியா வரும். வேதவல்லி அம்மா சொன்ன மாதிரி இது எல்லாமே வினை பயன் விதி பயன். ஆனா எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கிற நாளும் நேரமும் கட்டாயம் வரும். இது எல்லாத்துக்குமே முடிவு கட்டியே ஆகணும். எப்பவுமே கலகம் பிறந்தாதான் அதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் துர்கா. நீ அழாத. கௌரி, இப்போ ஜமீன் குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டையும் எனக்கு கெட்ட பேரு, ஊர் மக்கள் கிட்ட உனக்கு கெட்ட பேரு. எப்படி கௌரி இந்த சூழ்நிலையை நம்ம கடக்க போறோம்? துர்கா, எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம். இது ஒன்றும் இல்லை, நீ கவலைப்படாத. கோவில் நடையே சாத்திருந்தாலும் நம்ம மாசாணி ஆத்தா குடி இருக்கா. அவன் நமக்காக எப்படியாவது நல்ல வழி காமிச்சிருவா. சரியா? சரி, வா போலாம். துர்கா, என்ன துர்கா நடக்குது? என்ன நடக்குது? இல்ல சின்னையா, அது வந்து வீட்டுக்கு போய் பேசிக்கலாம் சித்தப்பா. கௌரி, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் இந்த மாதிரி எல்லாரும் மாத்தி மாத்தி தப்பு தப்பா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ சித்தப்பா, நீங்க ஏன் இப்படி? நீ சும்மா இரு கௌரி. சின்னையா, இது ஊரோட நம்பிக்கை. என்ன ஊரோட நம்பிக்கை? கொஞ்சம் கூட சென்ஸே இல்லாம. இங்க பாரு, ஒரு பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப ஈஸியா கொலை பண்ணிட்டு முடிஞ்சா என்ன கண்டுபிடிங்கன்ற மாதிரி எவனோ ஒருத்தன் ஒரு ஸ்லேட்ல சூளத்தை வரைஞ்சு வச்சுட்டு அதை அங்கேயே வச்சுட்டு தைரியமா யாரோ ஒருத்தன் சுத்திக்கிட்டு இருக்கான். பட் நீங்க யாருமே அதை நம்பாம அம்மன் தான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்குன்னு அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்களே. எனக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல. சின்னையா, கௌரி தான் இந்த பூஜையில தெளிவா காட்ட. இங்க பாரு துர்கா, ஐ எம் சாரி டு சே திஸ். எனக்கு இதெல்லாம் சுத்தமா நம்பிக்கை இல்ல.
துர்கா, என்னால ஒரு விஷயம் மட்டும் உறுதியா சொல்ல முடியும். யாரோ ஒருத்தன் அம்மனோட பேரை யூஸ் பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். ஐ எம் வெரி கிளியர் அபவுட் இட். அந்த கொலைகாரன் கொலைய பண்ணிட்டு ஒரு க்ளூவையும் விட்டுட்டு முடிஞ்சா கண்டுபிடிங்கன்னு சவால் விட்டுருக்கான். அத கொஞ்சம் கூட யோசிக்காம போலீஸை கூப்பிடக்கூடாதுன்னு இப்படி பூஜை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு இது என்ன நியாயம்னே தெரியல. இல்ல சித்தப்பா, இது ஊர் வழக்கப்படி. பாரு கௌரி, நான் ஒத்துக்கிறேன் இது எல்லாமே. ஆனா அதுக்காக எல்லாரும் முன்னாடியும் துர்கா காப்பு கட்டினதுனால தான் இப்படி எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பேசி அவளை இன்சல்ட் பண்ணி ரொம்பவே அசிங்கப்படுத்தினத என்னால தாங்கிக்கவே முடியல. ஏன் இதை இவ்வளவு காம்ப்ளிகேட்டா எடுத்துட்டு போகணும்? இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த கொலைய நாம இன்வெஸ்டிகேட் பண்ணியே ஆகணும். இந்த சாவித்திரியோட மரணத்துல கண்டிப்பா ஏதோ சந்தேகம் இருக்கு. அந்த தர்ம கர்த்தாவா இருக்கட்டும், இல்ல நீயா இருக்கட்டும், இல்ல என் பெரியப்பாவா இருக்கட்டும், எல்லாருமே இந்த ஊரோட வழக்கம், அதோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இத பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நிலவரம் என்னன்னா இது உன்னோட நிக்காது. எனக்கு என்னமோ இது மேல மேல தொடர்ந்து போய் தப்பாகும்னு தோணுது கௌரி. அந்த பொண்ணை கொலை பண்ணவன் இருக்கான்ல, அவன் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு குளத்துல தூக்கி போட்டிருக்கான். அதுவும் இல்லாம கழுத்துல வேற தடயம் இருக்கு. இந்த நிலைய வச்சு பார்க்கும்போது நிச்சயமா இது கொலைதான்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். இது யார் பண்ணிருப்பாங்க, இத என்ன பர்பஸ்க்காக பண்ணிருப்பாங்க, அப்படி பண்ணவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். கௌரி, நீ துர்காவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. நானும் வீட்டுக்கு போறேன். சின்னையா, அது வந்து துர்கா ப்ளீஸ், உன் உடம்பையும் மனசையும் நல்லா பாத்துக்கோ. நீ தேவையில்லாம கண்டதையும் போட்டு குழப்பிக்காத. இப்பவும் சொல்றேன், this is a planned murder. இது கண்டிப்பா இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு உங்களுக்கு புரிய வரும். தாயே, இப்ப நம்ம மாசாணி அம்மனோட நடையையே சாத்திட்டாங்க. கோவில் நடைய மறுபடியும் திறக்கணும்னா கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணுமா? துர்காவை வேப்பில திருவிழா பண்ண சொன்னதுனாலதான் இப்படி கெட்டது நடக்குதுன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்கம்மா. என் தெய்வ சக்தி மறுபடியும் எனக்கு திரும்ப கிடைச்சா மட்டும்தான் இந்த ஊரையும் துர்காவையும் மிகப்பெரிய அழிவுல இருந்து காப்பாத்த முடியும்னு அன்னைக்கு நீங்க சொன்னீங்கம்மா. ஆனா கோவில் நடையையே சாத்தினதுனால என் சக்தி எல்லாம் இழந்துட்டம்மா. என் சக்தி கிடைக்க என்ன பண்ணணும்னு நீங்க தாமா எனக்கு நல்ல வழி சொல்லணும். எதுவுமே புரியாத போது தொடங்குற வாழ்க்கை எல்லாமே புரிய ஆரம்பிக்கும் போது முடிவுக்கு வந்துருது கௌரி. இப்ப உன்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிறது எல்லாமே விதிப்படிதான் நடக்குது. அம்மா, நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படின்னா உண்மையிலேயே நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? கௌரி, முதல்ல ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி ஒரு பிரச்சனை உன்னை சுத்தி நடக்கும்போது நான் தப்பு செஞ்சுட்டேனோ, அதான் அந்த அம்மன் கொடுத்த சக்தி மறுபடியும் நம்மளை விட்டு போயிடுச்சோன்னு நீ நினைச்சு புலம்ப கூடாது. உன்னை சுத்தி நடந்துகிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலிருந்து நீ விடுபடணும்னா கண்டிப்பா இந்த போராட்டத்தை நீயும் துர்காவும் சந்திச்சுதான் ஆகணும். அடுத்து நான் என்ன பண்ணணுங்கிறத நீங்க தாமா சொல்லணும். நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி இது ஒரு சோதனை கட்டம். கண்டிப்பா இத உன்னால தாண்ட முடியும். வேப்பில திருவிழா நடக்கும். அப்படி நடக்கணும்னா நட தானா திறக்கணும். அப்படி கோவில் நட தானா திறக்கணும்னா துர்கா அம்மனுக்கு நேர்ந்துகிட்ட பரிகார பூஜையை எல்லாம் சரியா பண்ணணும். நாடி அம்மன் பூஜை, குரு பூஜை, விளக்கு பூஜை, சொக்கப்பான பூஜை, இது எல்லாத்தையும் துர்கா சிறப்பா பண்ணிட்டானா கண்டிப்பா கோவில் நட தானா திறந்துடும். அம்மா, நீங்க சொன்ன மாதிரியே
துர்கா மூலமா எல்லா பூஜையையும் நான் நல்லபடியா பண்ணிடுறேன். துர்காக்கு உறுதுணையா இருந்து இதை நான் செஞ்சு முடிக்கிறதுக்கு நீங்க தாமா என்ன ஆசீர்வாதம் பண்ணணும். அதர்மம் ஒருபோதும் வெற்றி அடையாது, தர்மம் ஒருபோதும் தோற்காது. நடக்க போறதெல்லாம் முடியும் போது நன்மையிலேயே முடியும். நீ எதுக்கும் கவலைப்படாம போயிட்டு வா கௌரி. வரேம்மா. என் மருமகளை காவு கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ணலாம்னு இன்னும் என்ன அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாங்க ஐயா, நாங்க வேண்டிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி ஒன்னும் தப்பாலாம் வேண்டிக்காம இந்த ஊருக்கு என்ன நல்லது பண்ணணும்னு மட்டும்தான் யோசிச்சு வேண்டிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு என்ன வாய்க்கு வந்தபடி விதண்டாவாதமா எதையாவது பேசுவீங்க? இதனால பாதிக்கப்பட போறது நீங்க கிடையாதுல்ல, இந்த அப்பாவி ஊர் ஜனங்க தானே. அம்மன் கோபத்துக்கு ஆளாகி கோயில் நடைய சாத்தியாச்சு. இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் திருந்துற மாதிரி தெரியலையே. நாங்க என்ன அப்படி செஞ்சிட்டோம் கெட்டு போறதுக்கு? இங்க பாருங்க ஐயா, நேர்மையா இருக்கிறத விட இந்த உலகத்துல வேற ஒசந்தது எதுவுமே இல்லைங்க ஐயா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க, அந்த கோவில் நட தானா திறக்கும். அந்த மாசாணி அம்மனோட அருளாலேயே அந்த கோவில் நடைய நானே திறக்க வைப்பேன். துர்காவை வேப்பில திருவிழாவை நான் கண்டிப்பா பண்ண வைப்பேன். ஒருவேளை நான் சொன்ன இதெல்லாம் மட்டும் நடத்தி காட்டலன்னா இனிமே என் பேரு கௌரி இல்ல. ஓ, உனக்கு அவ்வளவு ஆணவம் வந்துருச்சா? சரி கௌரி, நீ சொன்ன மாதிரி அம்மன் கதவு தானா திறந்தா இந்த துர்காவே வேப்பில திருவிழாவை நடத்தட்டும். அதுல இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கோ எனக்கோ எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா ஒண்ணு, அம்மனோட கோபத்துக்கு ஆளாகி இந்த ஊர்ல ஏதாவது பெரிய பிரளயம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்கிற யாருமே உங்களை மன்னிக்க மாட்டாங்க. உங்க ரெண்டு பேர் பேச்சையும் கேட்கவும் மாட்டாங்க. அத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா ஐயா, என்னம்மா உனக்கு என்னம்மா ஆச்சு? ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடி வர்ற? ஐயா, அந்த குளத்துல என்னம்மா பிரச்சனை? ஐயா, குளத்துல நம்ம செவந்தி செத்து கிடக்குறா ஐயா. என்னம்மா சொல்ற? அட கடவுளே. செவந்தி இப்படி பண்ணிட்டாளையா? ஐயோ, என்னப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க, போய் முதல்ல பணத்தை எடுங்க. வேலை தூக்கிட்டு வாங்க. தூக்கிட்டு வாங்கயா. செவந்தி, செவந்தி, அழாத துர்கா. என்ன தர்மகர்த்தா இது? ஒண்ணுமே புரியலையே.
ஒரு உயிர் போய் அந்த சூடு குறையறதுக்குள்ள மறுபடியும் ஒரு உயிர் போயிருக்க. என்ன இப்படி ஆயிடுச்சு ஐயா? நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா இந்த ஊர்ல இருக்கிறதுக்கே ரொம்ப பயமா இருக்கு ஐயா. ஆமாங்க ஐயா, அப்பாவி பொண்ணுங்க இப்படி இறந்துகிட்டே இருந்தா என்ன ஆகுறதுங்க ஐயா? இது எல்லாத்துக்குமே காரணம் ஆத்தாவோட கோபம் தான். அதனாலதான் எல்லாமே இப்படி நடந்துட்டு இருக்கு. எல்லாருமா சேர்ந்து பெரிய தப்பு பண்ணிட்டோம். அன்னைக்கு நம்ம ஜமீன் வழியில வந்த பெரியவருக்கு முதல் மரியாதை கொடுத்து பரிவட்டம் கட்டி வேப்பில திருவிழாவை நடத்தணும்னு எல்லாரும் சொன்னோம். ஆனா அத யாருமே கேட்கல. எல்லாருமா சேர்ந்து மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டோம். துர்காவை கூட்டிட்டு வந்து பூஜை பண்ண சொல்லும் போதே நான் நினைச்சேன் இப்படி எல்லாம் ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு. இதுல இந்த கௌரி வேற இந்த பூஜையை நடத்தி காட்டுறேன்னு நம்ம கிட்ட சவால் வேற விடுறா. இப்ப என்ன பண்றது? வரிசையா அப்படி கொலை நடந்தா என்ன அர்த்தம்? ஈரக்கொலையே நடுங்குதத்த. இதை எப்படி இந்த ஊர் மக்களால ஏத்துக்க முடியும்? ஏங்க, இது 2வது சாவு. இதை இப்படியே விட்டோம்னா இது இன்னும் தொடரும். அவ்வளவுதான் சொல்லுவேன். இது யாரு என்னன்னு தெரியணும்னா கண்டிப்பா போலீஸ் வந்தாதான் சரியா இருக்கும். நீங்க சும்மா இருங்க தம்பி. கொலைக்கு காரணம் அம்மன் தான் தெரிஞ்சிருச்சு. இந்த துர்கா பரிகாரம் எல்லாம் செஞ்சு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் அம்மனோட கோபம் தனிதான்னு பாப்போம். ஏங்க, என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? துர்கா பரிகார பூஜை முடிஞ்சு உயிரோட திரும்பி வந்தா அம்மனுக்கு கோபம் போயிருச்சுன்னு அர்த்தம். அதையும் மீறி ஒருவேளை அம்மனோட கோபம் தனியாம இருந்தா இந்த துர்காவும் அம்மனோட சாபத்துக்கு ஆளாகி செத்துருவா. அத இந்த கௌரியால கூட தடுக்க முடியாது. சரி வாங்க, போய் நம்ம ஆக வேண்டியதை பாப்போம். ஏங்க, என்ன ஐயா போல ஐயா. வாங்கப்பா. ஐயோ செவந்தி, திருவிழா எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஊருக்காரங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாரும் கஷ்டமும் தீரணும்னு சொன்னியே. உன்னை நான் எப்படியா பார்க்கணும்? நடக்கிறது எல்லாமே ரொம்ப தப்பா இருக்கு கௌரி. ஊர்க்காரங்க இந்த ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்காக இந்த பரிகார பூஜைய நான் கண்டிப்பா பண்ணியே ஆகணும். யாரு என்ன சொன்னாலும் சரி, யாரு என்ன தடுத்தாலும் சரி, நான் இந்த பரிகாரத்தை பண்ணியே முடிப்பேன். அதனால என் உயிரே போனாலும் பரவாயில்ல. ஏய் மாசாணி அம்மா, எல்லாரையும் காப்பாத்துற கருணை கடல் நீ. இது எல்லாமே துஷ்ட சக்தியோட அட்டூழியம்னு என்னால உணர முடியுது. ஆனா நிரூபிக்க முடியல. இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துறதுக்கான தைரியத்தை நீ தான் தாயே எனக்கு கொடுக்கணும். உன்னையே வேண்டிக்கிறம்மா. துர்கா, துர்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் சாமி சாமின்னு இப்படி உங்க எல்லாரும் இழப்பீங்க? அடுத்தடுத்து சாவு விழுந்துகிட்டே இருக்கு. நீங்க என்னடானா அந்த சாமி மேல படிய போட்டு பூஜை பரிகாரம்னு கண்டதையும் பேசிட்டு இருக்கீங்க. என்ன பண்றாங்க இவங்க? இல்ல சின்னையா, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. அன்னைக்கு கௌரி யாகம் வளர்த்து பூஜை பண்ணி இந்த சாவுக்கெல்லாம் காரணம் யாருன்னு கேட்டப்ப சாமி முகம் தானே வந்துச்சு. அப்ப சாமிக்கு இந்த ஊர் மேல ஏதோ பெரிய கோபம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், அந்த கோபத்தை தேக்கணும்னா நான் கண்டிப்பா இந்த பரிகாரத்தை பண்ணி தான் ஆகணும். துர்கா, ஏன் இப்படி திரும்ப திரும்ப பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்க துர்கா? இது சாமி குத்தம் இல்ல. சாமிக்கு இந்த ஊர் மேல எந்த கோபமும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்கு. அதுக்கு தான் போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொன்னா யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அது இல்ல சித்தப்பா, துர்கா பரிகார பூஜை பண்ணட்டும். நீங்க
அவசரப்பட்டு எதுவும் பேச வேணாம் சித்தப்பா. அவசரப்படாம இன்னும் 10 பேர் செத்ததுக்கு அப்புறம் முடிவு பண்ணுமா? ஏய், உங்க முட்டாள்தனமான நம்பிக்கைக்கு இன்னும் எத்தனை பேர் காவு கொடுக்க போறீங்க? ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எந்த சாமியும் அப்பாவி பொண்ணுங்களை இந்த மாதிரி கொலை பண்ணாது. நீ இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கியா கௌரி? இல்ல சித்தப்பா, எனக்கு குழப்பமா இருக்கு. அந்த ஆத்தா இப்படி உசுர எடுப்பான்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. எல்லாம் என்னாலதான். என்னைக்கு வேப்பில திருவிழாவை நான் நடத்துறேன்னு காப்பு கட்டி கொடியேத்த ஆரம்பிச்சனோ அப்பல இருந்து இந்த ஊருக்குள்ள கெட்டது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. துர்கா, நீ மனசை போட்டு ரொம்ப குழப்பிக்கிட்டு இருக்க. தயவு செஞ்சு நீயாவது நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. எதுவுமே நீ நினைக்கிற மாதிரி இது சாமி குத்தம் இல்ல. அதே மாதிரி இது எதுவுமே தற்கொலையும் இல்ல. இது எவனோ ஒருத்தன் அடுத்தடுத்து கொலை பண்ணி போட்டுட்டு சாமி மேல பழிய போட்டுட்டு சூப்பரா ஒரு கேம் ஆடிக்கிட்டு இருக்கான். இல்ல சின்னையா, இந்த அம்மனுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் இருக்கிற உறவை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. எந்த அளவுக்கு அந்த ஆத்தா பாசத்தை காட்டுவாளோ அந்த அளவுக்கு கோபத்தையும் காட்டுவா. அவ கோபத்தை தணிச்சா மட்டும்தான் இந்த ஊருக்கு நல்லது நடக்கும். அம்மாவை பொண்ணுங்க சாகுறதும் குறையும். அதனால அந்த ஆத்தாவோட கோபத்தை தணிக்க எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நான் பண்ணியே தீருவேன். அதனால நான் செத்தாலும் பரவாயில்ல. துர்கா, உன்னையே இந்த ஊரையும் திருத்தவே முடியாது. உனக்கு இந்த ஊருக்கும் நான் என்ன சொன்னாலும் அதை புரிய வைக்கவே முடியாது. உங்களால இன்னும் எத்தனை பொண்ணுங்க சாக போறாங்களோ எனக்கு தெரியல. ஐயோ, என்ன வீணா, ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க போல இருக்கு. நான் என்னத்த யோசிக்க போறேன்? எல்லாம் அந்த துர்காவை பத்தி தான். அவளை பத்தி யோசிச்சு யோசிச்சு என்ன ஆக போகுது? நம்ம வீட்டை விட்டு அவளை துரத்துறதுக்கு நம்ம என்ன பிளான் போட்டாலும் கடைசியில அது நமக்கு தான் சொதப்பலா போய் முடியுது. போதா குறைக்கு அசோக்காவது முன்னாடியெல்லாம் அவன் மேல எரிஞ்சு விழுவான். இப்ப என்னடானா அவனே அவளுக்கு வக்காலத்து வாங்கி வாதாடுறதுக்கு வரான். நம்ம என்ன செய்ய முடியும்? நம்ம என்ன செய்ய முடியும்னு நினைச்சு நாம அப்படியே ஓரமா ஒதுங்கிடக்கூடாது. இது வரைக்கும் அவ தப்பிச்சிருக்கலாம் அத்த. ஆனா இனிமே நான் விரிக்கிற வலையில இருந்து அவ தப்பிக்கவே முடியாது. நம்ம ஊர்ல இருந்தே அவளை ஒண்ணும் பண்ண முடியல. இது அவ பிறந்து வளர்ந்த சொந்த ஊரு. இங்க வச்சு நாம அவளை என்ன பண்ண முடியும்? என் ஐடியாவை இங்க வச்சு பண்றதுதான் அத்த. எனக்கு புரியல வீணா. புரியுற மாதிரி சொல்றேன் அத்த. இந்த ஊர்ல இப்ப நடந்துகிட்டு இருக்கிற எல்லா விஷயமும் நமக்கு சாதகமா தான் இருக்கு. ஏற்கனவே சாவித்ரி செவ்வந்தி செத்து போனதுக்கு எல்லாரும் சாமி குத்தம் ஆயிடுச்சுன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் துர்கா. காப்பு கட்டி கொடி ஏத்துனதுதான்னு எல்லாரும் அவ மேல வெறுப்பா இருக்காங்க. ஊர்க்காரங்க வெறுப்பா இருக்கிறதுக்கும் நம்ம போடுற பிளானுக்கும் என்ன சம்பந்தம்? சொல்றேன். இப்போ அம்மனோட கோபத்தை குறைக்க அந்த துர்கா பரிகாரம் பண்ண போறா. அப்படி பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டா சாமியோட கோவம் மட்டும் இல்ல, இந்த ஊரோட கோவமும் துர்கா மேல குறைஞ்சிரும் வீணா. அதான் இல்ல அத்த. பரிகாரம் நல்லபடியா முடிஞ்சாதானே ஊர்க்காரங்க கோவம் குறையும். அப்போ நீ என்ன சொல்ல வர? அத்த, நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவ அம்மன் கோபத்தை குறைக்கிறதுக்காக
3 பரிகாரம் பண்ண போறா. அந்த பரிகாரம் எதையுமே அவ முழுசா முடிக்க கூடாது. அப்படி அவ முடிக்கலனாலே இந்த ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அவளை முடிச்சிருவாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஊருக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சேயா. நடக்கிற விஷயமெல்லாம் பார்த்தா எனக்கு என்னமோ நல்லதுக்குன்னு தோணலையா. எனக்கும் அதான் தோணுது தர்மகர்த்தா. நான் கூடயா என் மருமக சாவித்திரி இறந்த போது இது கொலையா தற்கொலையான்னு எனக்கே குழப்பம் வந்துச்சுயா. ஆனா இது சாமி குத்தமா இருக்கும்னு நான் கனவுல கூட நினைக்கலையா. நீங்க சொல்ற மாதிரி நானும் இதை எதிர்பார்க்கல தர்மகர்த்தா. இப்ப பிரச்சனை உங்க மருமக சாவித்திரியோட நிக்கல, இப்ப செவ்வந்தியும் செத்து போயிட்டா. ஆமாயா. இத பார்க்கும்போது இன்னும் இந்த மாதிரி நிறைய நடக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஐயா, இது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் அந்த கௌரிதாயா. என்னது கௌரியா? அட ஆமாங்கய்யா. வேப்பல திருவிழாவை நீங்க தான் எடுத்து நடத்தணும்னு கிட்டத்தட்ட ஊரே முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அந்த கௌரி குட்டி பிசாசு நீங்க நடத்தக்கூடாதுன்னு பிடிவாதமா சொல்லிட்டா. போதா குறைக்கு உங்க மருமக துர்காதான் எடுத்து நடத்தணும்னு உறுதியா வேற சொல்லிட்டா. இந்த ஊர்க்காரங்களும் அந்த கௌரி என்னமோ அப்படியே அம்மனோட அவதாரம் மாதிரியே நினைச்சுக்கிட்டு அவ சொல்ற வாக்க வேத வாக்கா நினைக்கிறாங்கய்யா. என்ன பண்றது? எல்லாம் பட்டாதான் புத்தி வரும்னா நாம் என்ன பண்ண முடியும்? அதான் நல்லா பட்டுட்டோமே ஐயா. இனிமே பண்றதுக்கு என்ன இருக்கு? 1க்கு 2 உசுர சாமி கோபத்துக்கு பலி கொடுத்துட்டு நிக்கிறோம். இது இன்னும் எங்க போய் முடியும்னு தெரியலையா. உண்மைதான் தர்மகர்த்தா. முதல்ல சாவித்திரி, அடுத்தது செவந்தி. இது இதோட முடிஞ்சிருமா இல்ல இப்படியே தொடருமான்னு தெரியல. என்னமோ போங்கய்யா. தர்மகர்த்தா, உங்க ஆள் அங்க எதுக்கு அறக்க பறக்க தெரிச்சு ஓடி வரான்? எதுக்கு இப்படி தலைதறிக்க ஓடி வரான்னு தெரியலையே. ஒருவேளை ஊருக்குள்ள இன்னொரு சாவு விழுந்துருச்சா? அட ஏங்க இப்படி அபசகனமா பேசுறீங்க? வரட்டும், என்னன்னு கேப்போம். ஐயா ஐயா, டேய் டேய் இரா இரா, என்னடா என்னடா ஆச்சு? ஐயா, ஊர் எல்லையில யாரோ ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஐயா. பிரச்சனை பண்றாங்களா? யார் அது? யாருன்னு தெரியலங்கய்யா. ஊருக்குள்ள வந்தே தெருவன்னு ஒத்த கால நிக்கிறாங்க ஐயா. ஐயா, இது என்னங்கய்யா புது பிரச்சனையா இருக்கு? ஐயா, ஏற்கனவே ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு நமக்கே தெரியல. இதுல இது வேற புது தலைவலியா இருக்கும் போல் இருக்க. இப்ப ஊர்ல காப்பு கட்டி இருக்கோம். இந்த ஊர்க்காரங்களை தவிர வெளியூர்காரங்க யாரும் ஊர் எல்லையை தாண்டி உள்ள வரக்கூடாதுன்னு நீ சொல்லலையா? ஐயா, நான் சொல்லாம இருப்பேனாங்க ஐயா. எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டாங்க ஐயா. போகவும் மாட்டேங்கிறாங்களா? காப்பு கட்டி இருக்குன்னு சொல்லியும் ஊருக்குள்ள வருவேன்னு பிரச்சனை பண்றாங்கன்னா ஐயா, இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்க கூடாதுயா. தர்மகர்த்தா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரப்பட்டு நாம எதுவும் செய்ய வேண்டாம். நேர்ல போய் பேசி பார்ப்போம்.